ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பிரேம்குமாருக்கு ஆதரவாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஸ்ரீபெரும்புதூர் பஸ் நிலையம் அருகில் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர், ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் அதிக தொழில் நிறுவனங்கள் இயங்குகிறது. இங்குள்ள அனைத்து நிறுவனங்களும் GST என்கிற வரியால் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற பிறகு GST வரிகள் திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். மேலும் மத்திய மாநில அரசுகள் மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கின்றனர். ஆனால் இந்த கூட்டணி ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு மக்களுக்காக சேர்ந்துள்ளது என தெரிவித்தார். 2011 இந்த கூட்டணி எப்படி வரலாறு படைத்ததோ 2026 வரை இதே கூட்டணி தொடரும் என கூறினார். நான் சொல்றேன், இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கின்ற ஒரு அரசாக இருக்கிறது. ஆனா இந்த கூட்டணி ஜாதிக்கு அப்பாற்பட்டு, மதத்திற்கு அப்பாற்பட்டு மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு மக்களுக்காக சேர்ந்த இந்த கூட்டணி 2011 எப்படி ஒரு வரலாறு படைத்ததோ, மக்கள் பேராதரவை பெற்றதோ, அதே போல இந்த முறையும் அண்ணன் எடப்பாடியாரும் நானும் இணைந்து மகத்தான கூட்டணியை நாம் அமைச்சிருக்கோம். மீண்டும் 2011 வரலாறு 26 தொடரும். மிகப்பெரிய ஒரு சாதனையை இந்த கூட்டணி அமைக்கும் என்று சொல்றேன். ஏன்னா 3 தலைவர்களும் மக்களுக்கு நல்லதை செய்தவர்கள். அன்னதானத்தை யார் கொடுத்தார்? மதிய உணவு திட்டத்தை புரட்சி தலைவர் அம்மா உணவகத்தை புரட்சி தலைவி தினந்தோறும் வந்தவர்களுக்கு சோறு போட்டு அன்னதானம்